ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவரை வச்சு ஒரு அருமையான இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சைடிஷாக ஒரு அருமையான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி தயார் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவரை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு காலிஃப்ளவரை போட்டுடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே அடுப்பை ஆஃப் செஞ்சிடலாம். அப்போ தான் பூச்சிகள் இருந்தால் கூட அதில் இருக்காது, சுத்தமாகும். எல்லா காலிஃப்ளவரையும் இதில் போட்டாச்சு. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக இதை நறுக்கி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். சமையல் எண்ணெய். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். வெங்காயம் 2 பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள். நான் குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூனு. உங்கள் வீட்டில் மிளகாய்த்தூள் தனியாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுங்க. கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் 4 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சது இதை சேர்த்து கொதிக்க விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவு தயிர் ஊற்றி நல்லா கலந்து விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 200 ml தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதித்து கெட்டியாகட்டும். இப்போது நமக்கு காலிஃப்ளவர் கிரேவி தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். செம்ம டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி தயாராகிடுச்சு. தேங்க்யூ.